மகரத்தில் இந்த வருஷம் எப்படின்னா ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட் வந்து மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் உள்ளே இருக்குது. அந்த பிளானட் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு பேர், புகழ், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே கிடைக்காம இருந்திருக்கும். எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இந்த மகரத்தில் எப்பெல்லாம் ப்ளூட்டோ வருதோ அது என்ன செய்யும் அப்படின்னா, இவர் நல்லா தானே பேசுகிறாரு, ஏன் இவரை நம்ம கூப்பிடக்கூடாது, இவர் நல்லா தானே நடிக்கிறாரு, ஏன் இவரை நம்ம கூப்பிடக்கூடாது அப்படின்னு மற்றவங்களுக்கு வந்து வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறதுக்கு. மகரம் வந்து 7.5 வருஷமாக நிறைய ரெக்கக்னைசேஷன் கிடைக்காம இருக்கிறாங்க. நிறைய விருதுகள் வருவதற்கான வாய்ப்பும் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. உங்களுடைய திறமைக்கு தேன்மிட்டாய் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் மகரம். நான் சொல்கிறப்பே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, மகரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடிவு காலம் எப்போ தான் வரும் அப்படின்னு காத்திருக்கு. அதுக்கான விடிவு காலம் தான் 2026. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய யுரேனஸ் 2 சுக்கிரனாக செயல்பட போகுது. ஏற்கனவே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. இப்போ வந்து 2 சுக்கிரன் இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு பாருங்கள், 2 சனி 2 சுக்கிரன் மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இப்போ ரொம்ப அதிகமான காசு பணம் யாருக்கு வரப்போகுது அப்படின்னா, மகரத்துக்கு தான் வரப்போகுது. நான் இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வருஷம் இவங்க சேர்க்குற பணம் கிட்டத்தட்ட 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கலாம். எழுதி வச்சுக்கணும் மகர ராசிக்காரங்க. இப்போ இந்த வருஷத்தை சரியாக பயன்படுத்தினாங்கன்னா 7 தலைமுறைக்கு கண்டிப்பாக சொத்து சேர்க்கலாம்.